talk back like she wanna talk. Hi guys, welcome to our channel Zone 14 Football. So ரொம்ப நாளாக எல்லாம் கேட்டிருந்தீங்க யூசிஎல் ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ வரணும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூசிஎல் நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வி ஆர் எக்ஸைட்டட். கண்டிப்பாக ஸோ யூசிஎல் வரப்போகுது. ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் சீசன் மாதிரி தான், டிஃப்ரெண்ட் ஃபார்மேட், நிறையா டீம்ஸ் இருப்பாங்க, நிறையா கேம் வீக்ஸ் இருக்கும். ஸோ நிறையா ஆக்ஷன் நமக்கும். எஸ், ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிஎஸ்ஜிக்கு வந்து நம்ம கங்க்ராச்சுலேஷன் பண்ணி ஆகணும். டெபியூ டைட்டில். ஸோ லாஸ்ட் சீசன் வந்து அவங்க வின் பண்ண ஃபேஷன் நம்ம பார்த்துருக்கோம். குவாலிஃபை ஆகிறதுக்கே கஷ்டப்பட்ட நிலமையில இருந்த பிஎஸ்ஜி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் நல்லா ரைஸ் ஆகி ஃபார்ம் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து சிட்டியை குவாலிஃபிகேஷன்ஸில் ஆடி அது தாண்டினதுக்கப்புறம் வரிசையாக ப்ரீமியர் லீக் டீமாக ஜெயிச்சுட்டு வந்தாங்க. பார்த்தோன்னா அதுக்கப்புறம் ஃபைனல்ஸே ஜெயிச்சிட்டாங்க. ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க. செம டாமினேஷன் அவங்க டீமில். ஆக்சுவலாக நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். ஃப்ரம் த கோல் கீப்பர் டு த அட்டாக்கிங் யூனிட் பயங்கர சாலிடாக இருந்தாங்க. a lot of underrated midfielders. விட்டீனியா வந்து கண்டிப்பாக என்னோட ஃபேவரட் பிஎஸ்ஜி பிளேயர்னா கண்டிப்பாக விட்டீனியா. அண்ட் ஆஃப்டர் தட் டோனருமா எவ்வளோ இம்பார்ட்டண்டான சேவ்ஸ் த்ரூ அவுட் தி டோர்னமெண்ட். கண்டிப்பாக செம பெர்ஃபார்மன்ஸ். அதனால நம்ம வெளியே வந்துட்டோம் கைஸ். சோகமான விஷயம். பட் ஓகே, கம்மிங் டு த வீடியோ. இந்த சீசன் புது சீசன். ஸோ எல்லா டீமும் எக்ஸைட்டடாக இருப்பாங்க. ஸோ நம்ம எதில் ஆரம்பிப்போம்? டாப் 8. ஓகே, ஸோ ஓகே நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். டாப் 8 வந்து கண்டிப்பாக என்னோட டாப் 8 ப்ரெடிக்ஷன் பயங்கர கான்ட்ரவர்சியலாக தான் இருக்கும். இந்த சீசன் நம்ம பார்த்தோம்னா ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ இங்கிலாந்துலேருந்து ப்ரீமியர் லீக் டீம்ஸ் மொத்தம் 6 டீம் குவாலிஃபை ஆயிருக்கு. இவ்வளோ டீம்ஸ் ஒரே கண்ட்ரியில் போனது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து 5 டீம்ஸ் ஸ்பெயின்லேருந்து குவாலிஃபை ஆயிருக்கு. ஸோ என்னோட டாப் 8ல் இந்த 2 கண்ட்ரீஸ்லேருந்து மட்டும்தான் இருக்காங்க டீம்ஸ். இங்கிலாந்துல 5 டீம் அண்ட் ஸ்பெயினில் 3 டீம். ஸோ அதாவது டாப் 2 லீக்ல இருக்கவங்க டாமினேட் பண்ணி டாப் 8 பிடிச்சிருவாங்கன்ற. கண்டிப்பா. ஆக்சுவலா நான் வந்து அந்த ஃபோக்கஸ்லயே நான் வந்து எடுக்கல. பட் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபுல் செட் ஆஃப் டீம்ஸும் ப்ரெடிக்ஷன்ஸ்ல போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா டாப் 8ல 2 லீக்லயே முடிச்சு விட்டேன். முடிஞ்சிருச்சு. ஓகே, அந்த யார் அந்த டீமா? அதாவது தெரிஞ்சிருக்கும். இங்கிலாந்துல 6 டீம்னு நம்ம சொன்னோம். அதுல 5 டீம் தான் இருக்கு. ஸோ நியூ கேசல் தவிர மீதி எல்லா டீமுமே இருக்கு. லிவர்பூல், ஆர்சனல், சிட்டி, செல்சி அண்ட் ஸ்பர்ஸ். ஸோ எனக்கு இந்த லிஸ்ட்ல ஸ்பர்ஸ் டாப் 8ல ரொம்ப நாளா இல்ல. கடைசி நிமிஷத்துல தான் அவங்க சாம்பியன்ஸ் லீக்லே இல்ல. முன்னாடி இப்பதான் வந்திருக்காங்க. எங்க தானே அடிச்சுட்டு வந்தாங்க யுனைடெட். அது கொஞ்சம் எது நல்லதுன்னே தெரியல. நீங்க வந்திருந்தா ஆக்சுவலி நீங்க வந்தா பரவாயில்ல அவங்களுக்கு தான். ஆனா ஸ்பர்ஸ் வந்து பயங்கர சம சைனிங்ஸ் போட்டிருக்காங்க இந்த சீசன். ஸோ அண்டர்ரேட்டட் சைனிங்ஸ். அதனால தான் டாப் 8க்குள்ள நுழைஞ்சாங்க லாஸ்ட் மினிட்ல. ஸோ இந்த 5 இங்கிலீஷ் டீம்ஸ் இல்லாமல் மீதி 3 ஸ்பானிஷ் டீம்ஸ், அதுவும் ஆக்சுவலாக அந்த டிபிக்கல் டீம்ஸ் தான். ஸோ அத்லெட்டிக் பில்போ அண்ட் வில்லாரியல் தவிர ஒரு செகண்ட் பக்கர் ஆயிடுச்சு. அத்லெட்டிக் பில்போ டாப் 8ல முடிச்சாங்கன்னா நம்மளே ஒத்துக்க மாட்டோம். கண்டிப்பா. ஸோ இந்த 2 டீம் இல்லாமல் மீதி 3 யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரியல் மேட்ரிட், பார்சிலோனா அண்ட் அத்லெட்டிகோ மேட்ரிட். ஸோ இதுதான் என்னோட டாப் 8. ஸோ சர்ப்ரைசஸ் உனக்கு? எனக்கு என்னன்னா முக்கியமா ஏன்னா 5-8 டீமுமே 2 லீக்ல இருக்கிறது வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பெரிய சர்ப்ரைஸ் தான் அது. ஆனா ஓகே, நீ சொல்ற பார்ப்போம். பட் ஆனா எனக்கு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்டான சைட். பிகாஸ் என்னோட டாப் 8 ஃபார் த ப்ரீமியர் லீக் குரூப் ஸ்டேஜ் வந்து 5 லீக் டாப் லீக்ஸ்ல இருக்கவங்கலேருந்து ஒரு டீமாவது இருக்குவாங்க. ஸோ நான் ஆக்சுவலி அந்த மாதிரி பேஸ் பண்ணி எடுக்கல. பட் ஆனால் நீ சொன்ன மாதிரி தான் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் கடைசியில் எல்லா லீக்லேருந்து அந்த டாப் 5 லீக்ஸ்லேருந்து டீம்ஸ் இருக்காங்க. ஸோ எப்படின்னா கம்மிங் ஃப்ரம் லாலிகா நம்ம பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் அண்ட் பார்சா டெஃபினட்டாக டாப் 8 முடிப்பாங்க. அண்ட் கம்மிங் டு செரியா கண்டிப்பாக நெப்போலி அண்ட் ஜுவென்டஸ் டாப் 8 முடிப்பாங்கன்றேன். அண்ட் கம்மிங் டு ப்ரீமியர் லீக் ஆர்சனல் அண்ட் லிவர்பூல் டாப் 8ல முடிப்பாங்கன்றேன். அண்ட் அதர் 2 லீக்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். லீக் 1லேருந்து பிஎஸ்ஜி அண்ட் புண்டஸ் லீகாலேருந்து பயன். ஸோ இதுதான் என்னோட டாப் 8 ப்ரெடிக்ஷன்ஸ் இன் குரூப் ஸ்டேஜ். ஸோ மேபி இது எல்லாம் மோஸ்ட்டாக பெரிய டீமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர் என்னன்னா நெப்போலியும் ஜுவென்டஸையும் ட்ரஸ்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த சீசன் பிரேக் அவுட் ஆகி டாப் 8லேயே அவங்க குவாலிஃபை ஆவாங்கன்றேன். ஓகே, அது வந்து கண்டிப்பாக சர்ப்ரைசிங் தான். பட் ஆக்சுவலி ஒரு டீம் பிஎஸ்சிக்கு பயங்கர டஃப்பான ஃபிக்சர்ஸ்னு இருந்தது. ஸோ அவங்கள இன்க்ளூட் பண்ணதான் எனக்கு சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர் தான். இதனால ஆக்சுவலி அவங்க டஃப்பான ஃபிக்சர்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க தான் ரெய்னிங் சாம்பியன்ஸ். அவங்க இப்போ டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அவங்க க்ரௌனை. ஸோ நீ டஃப்பான ஃபிக்சர்ஸ் கொடுத்தா அவங்க ஆட மாட்டாங்கலாம் கிடையாது. டெஃபினட்டாக இப்போ நீ பார்க் டஸ் பிரின்சஸ் போனீங்கன்னா அவங்க ஹோமில் போயெல்லாம் பாயிண்ட் ஈஸியாக எடுக்க முடியாது.
கண்டிப்பா. ஆனா எல்லா டீமுமே ரியல் மேட்ரிட் மாதிரி கிடையாது திரும்பி வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கு. கரெக்ட் தான். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த டிஃபிகல்ட் ஃபிக்சர்ஸ் கண்டிப்பா சில ஃபிக்சர்ஸ்ல பாயிண்ட் எடுப்பாங்க. பிளஸ் பிக் டீம்ஸோட எல்லா மேட்சும் தோத்துடலாம் மாட்டாங்க. ஸோ அதில் பாயிண்ட் எடுத்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்க மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து போர்ச்சுகல் ஆடிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நூனோ மெண்டஸ், ஜாவோ நெவஸ், அப்புறம் வேற யார், விட்டினியா, மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பிளேயர்ஸ் ஃபார்ம்லேயும் இருக்காங்க. அந்த கன்சிடர் பண்ணி பிஎஸ்டி திருப்பி நல்லா ஆடி டாப் 8ல முடிப்பாங்கன்றான். ஓகே ஃபைன். ஸோ நப்போலி கண்டிப்பாக எனக்கு புரியுது. கெவின் டி ப்ரூய்ன், மெக்டாம்னே MVP இருக்காரு. ஹாய்லாண்ட் வந்து பேக்கப் ஸ்ட்ரைக்கராக வாங்கியிருக்காங்க. ஸோ இட்டாலியன் லீக்ல ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் ஜுவென்டஸ், எதனால ஜுவென்டஸ்? ஆக்சுவலி ஜுவென்டஸ் வந்து ஒரு பெரிய டீமாக ரொம்ப வருஷமாக இருந்திருக்காங்க. சாம்பியன்ஸ் லீக்ல இருந்திருக்காங்க. ஆக்சுவலி சிஎல் அடிக்கிறதுக்கே ப்ராபபிலிட்டி நிறையா இருந்தது. அண்ணன் முடிச்சு விட்டாரு. அந்த மாதிரி ஒன்று ரியல் மேட்ரிட் முடிச்சுடுவாங்க, இல்லை பார்சா முடிச்சுவாங்க, அந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் போக போக ஜுவென்டஸ் ஃபேட் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பழைய ஜுவென்டஸ் இந்த சீசன் வந்துருவாங்கன்றேன். சீசன் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கு இருக்க ஃபிக்சர்ஸையும் நான் பார்த்து தான் சொன்னேன். ஃபிக்சர்ஸ் வந்து அந்த அளவுக்கு டஃப்பான ஃபிக்சர்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஃபிக்சர்ஸ் டஃப்பாக இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் கண்டிப்பாக ஜுவென்டஸ் உள்ளே வந்துருவாங்க. ப்ளஸ் நெப்போலி அஃப்கோர்ஸ் டெ ப்ரைன் சைனிங்லாம் வந்து ஒரு கிளாஸாக சைனிங். இப்போ ப்ரீமியர் லீக்ல விட்டாலும் அவர் ஆடுவார். ப்ளஸ் நெப்போலிக்கு இருக்க ஃபிக்சர்ஸ் ஓகே ரீசனபிள் ஃபிக்சர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு நெப்போலி ஜுவென்டஸ் டெஃபினட்டாக உள்ள வராங்க. நைஸ். ஸோ நம்ம டாப் 8 வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ ஒரே டீம்ஸ்னு பார்த்தா லிவர்பூல், ஆர்சனல் அண்ட் பார்சிலோனா, ரியல் மேட்ரிட் மட்டும்தான். மீதி 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓகே நைஸ், இன்ட்ரெஸ்டிங். ஓகே, எனக்கு இந்த டாப் 8 இல்லாம மற்ற டீம்ஸ்ல குவாலிஃபை ஆவாங்க பட் ஆல்சோ டார்க் ஹார்சஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு கண்டிப்பா வந்து நீ சொன்ன நப்போலி கண்டிப்பா இருக்காங்க ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். சாலிடான டீம் கெமிஸ்ட்ரி இருக்கு, செம்ம ஹைல வராங்க அவங்க. பிளஸ் அந்த ஹைல சேர்த்து கெவின் டி ப்ரூய்ன் மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயரை சைன் பண்ணிருக்காங்க. ஹி இஸ் நாட் ஃபினிஷ்ட். சார் நம்ம ஸ்டார்டிங் கேம்ஸ்லயே பார்த்துருப்போம். பிரீமியர் லீக்லயே நம்ம ஆடலாம்னு சொல்லலாம். பட் ஆனா அவர் இப்ப சரியா போயிட்டு ஸ்டார்டிங் கேம்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு மான்செஸ்டர் காம்போ ஒர்க் அவுட் ஆயிரும் கண்டிப்பா. பிளஸ் பிரீமியர் லீக் அளவுக்கு அந்த பிசிக்காலிட்டி இல்லாதனால கேடிபியோட இன்ஜுரி இஷ்யூஸும் கம்மியாகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் நப்போலிக்கு செம ப்ளஸ் பாயிண்ட். கேடிபியோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேமை சொல்லவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்ஜுரி கன்சர்ன் மட்டும் தான் கேடிபி இருக்க மைனஸ் ஃபேக்டரே. ஸோ அதுவுமே அவர் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா, அவர் ஃபிட்டா இருந்தாருன்னா பெப்பே கேட்பாரு, எப்பா நீயே வந்து ஆடுப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர். ஸோ நைஸ் பிக். பட் என்னோட 2 பிக் which will be the dark horses வந்து டெஃபினட்டா ஸ்பர்ஸ் அண்ட் அட்லாண்டா. ஸ்பர்ஸ் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும், தாமஸ் ஃப்ராங்கோட மேனேஜிங்ல வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நல்லா பிளேயர் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிக்சர்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. பட் அவங்களுக்கு ஈஸியான பிக்சர்ஸே கஷ்டம் தாங்க. ஆனால் நான் வந்து ஆர்சனல் ஃபேன்னால சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஸ்பர்ஸோட ஹிஸ்ட்ரி அண்ட் இதெல்லாம் தெரியும் நமக்கு, அதை வச்சு சொல்றேன். பட் ஆனாலும் அவங்க கண்டிப்பாக டார்க் ஹார்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா ஐ ரெஸ்பெக்ட் த மேனேஜர். தாமஸ் ஃப்ராங்கோட ஸ்பெஷாலிட்டி எனக்கு தெரியும். ஸோ அவர் வந்து சின்ன லெவல்லேருந்து விளாண்டுருக்காரு, ஒரு டீமை மேனேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ ஒரு ஸ்பர்ஸ் மாதிரி டீம் யூசிஎல்லாம் இருக்கும் போது கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ஸே பண்ண மாட்டார். ஸோ அவர் டாப் 8ல குவாலிஃபை ஆகிட்டையும் அவங்களுக்கு ஒரு நல்ல கேம்பெயின் இருக்கும். அட் த சேம் டைம் அட்லாண்டாவெல்லாம் யாருமே ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் முடிச்சு விடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பிகாஸ் லாஸ்ட் சீசனே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்சாவோட ஒரு ட்ரா, ஆர்சனலோட ஒரு ட்ரா, பிக் கேம்ஸ்லாம் நிறைய கேம் ஜெயிச்சாங்க. இன்டரோட வின் பண்ணாங்க லாஸ்ட் சீசன் குரூப் ஸ்டேஜில். அவங்க ஆக்சுவலி டாப் 8ல இருந்தாங்க லாஸ்ட் சீசன். ஆனால் லாஸ்ட் மேட்ச் அவங்க தோத்ததுனால ஏதோ சம்திங் 9th போய் 9th versus 24 அந்த அது ஆக்சுவலி இந்த ஃபார்மேட்டோட ரூட்லெஸ்னஸ் என்னன்னா, நீங்க 8th தவிர 9th முடிச்சாலும் உங்களுக்கு அந்த நாக் அவுட் கேம்ஸ் வைப்பாங்க. 9th versus 24. அந்த 24th முடிச்சவன் 2 கேம் 3 கேம் போட்டு ஜெயிச்சு உள்ள வந்திருப்பான். ஆனா அவன் அந்த நாக் அவுட் ஒழுங்கா விளாண்டானா 9th பிளேஸ் முடிச்சிருவான். அவ்வளவுதான். 50-50 அன்னைக்கு யார் வர்றாங்களோ அவங்க. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, நீங்க டாப் 8 முடிக்கிறது ஒண்ணுதான், இல்ல 9th முடிக்கிறது ஒண்ணுதான், 24th முடிக்கிறது ஒண்ணுதான். கரெக்ட். ஒன்னு டாப் 8ல முடிச்சிடணும், இல்லனா 24க்குள்ள ஏதோ ஒரு பொசிஷன்ல முடிச்சிடுவாங்க. அவ்வளவுதான். சிம்பிள், நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் உனக்கு யாராவது இந்த டாப் டீம்ஸ் வந்து 24லயே முடிக்க மாட்டாங்க. 24லயே முடிக்க மாட்டாங்க. அதாவது போன சீசன் சிட்டியும் பிஎஸ்ஜியும் தட்டளிச்சு அப்புறம் உள்ள வந்துட்டாங்க. ரொம்ப வேண்டிட்டு இருந்தேன் சிட்டிலாம் முடியக்கூடாது. ஆமா, ஆனா போயிட்டு. ஆனா இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு டீம் பயர் லெவர்குசன் வந்து டெஃபினட்டா 24ல இருந்து கீழே போறாங்க. பிகாஸ் அவங்களோட டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. அட் த சேம் டைம் டென்னாக உடனே தூக்கிட்டாங்க. அது பெஸ்டான டிசிஷன், வெரி பேட் டிசிஷன். ஆமா, நானும் பயர் தான் சொல்லலான்ட்டு இருந்தேன். பட் அஃப்கோர்ஸ் அவங்க தான்
ஈஸியான ஒரு டார்கெட்டா இருக்காங்க குவாலிஃபை ஆகாம இருக்குது. பிளஸ் அவங்களுக்கு டஃப்பான பிக்சர்ஸும் இருக்கு. அவங்க இப்ப இருக்க நிலைமைக்கு சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு நார்மல் டீமை ஃபேஸ் பண்றதுக்குனே அவங்களுக்கு ஸ்குவாட் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. பிளஸ் மேனேஜரும் சேஞ்ச் ஆறாங்க, எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பயர் லெவர்குசன் 24 கீழே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஆனா எனக்கு இவங்க டீமை பார்த்தா எனக்கு அந்த மொனாக்கோ டீம் இருந்துச்சுல, கிலியான் எம்பாப்பே இருக்கும் போது, அதுல இருந்து அப்படியே எல்லா ஸ்டார் பிளேயர்ஸும் போனாங்க. அவங்க வந்து ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணல. ஸோ நான் அதே இதை வந்து பயர் லெவர்குசன் எக்ஸ்பெக்டே பண்ணல கண்டிப்பா. ஏன்னா அவங்க 2-3 சீசன் டாப்பா விளையாண்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இவ்வளோ பிளேயர்ஸை விட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டும் சரியா வாங்காம புதுசா வந்த மேனேஜரையும் ஸ்டார்டிங்லே, அது ரொம்ப தப்புங்க. அது வந்து எந்த மேனேஜருக்கும் ஒரு டைம்ன்றது கொடுத்தாகணும். பிகாஸ் நீங்க எல்லா பிளேயர்ஸும் போயிட்டாங்க, அவர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு பெருசா சொல்லிக்கிற மாதிரி சைனிங்ஸும் அவங்க பண்ணல. அதை வச்சுட்டு அவர் வந்து 2 மேட்ச்லேயே எனக்கு புரியல. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வஸ்டான டிசிஷன். ஸோ பயர் லெவர்குசன் டெஃபினட்டா இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னாவே அவங்க வந்து அவங்க 24ல முடிக்க மாட்டாங்க. அவங்க குரூப் ஸ்டேஜ்லேருந்தே வெளியே போயிடுவாங்க. ஆமா, இப்போ இது வந்து அவங்களுக்கு ஃபியூச்சர் மேனேஜர்ஸ் அட்ராக்ட் பண்றதுலயும் பிரச்சனை ஆகும். இப்போ பார்த்துருக்காங்க டென்னாக எவ்வளவு சப்பையா தூக்கிட்டாங்களே, இப்போ நம்ம போனா நம்மளுக்கும் அதே கதி தானே. டீமும் இல்ல, டிரான்ஸ்ஃபர் சீசனும் முடிஞ்சிருச்சு. ஸோ யாரு வருவாங்க? கஷ்டம்தான். ஸோ எனக்கும் அதே தான், பயர் தான். இப்படி டாப் டீம் வந்து முடிக்காம இருக்கணும்னு பார்த்தா பயர் தான். ஓகே, அது தவிர எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஆனா இப்போ லீக் ஸ்டேஜ்ல யாரு ஃபர்ஸ்ட் முடிப்பா, இதுக்கு வருவோம். நீ யாரு முடிப்பா? எனக்கு வந்து ஆர்சனல் தான் தோணுது. ஓகே, நம்ம வந்து யூசிஎல்னு பார்த்தா எப்போதுமே வந்து ஒரு சாலிடான டிஃபென்ஸ் அண்ட் மிட்ஃபீல்டு இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து ஆர்சனல் வந்து கண்டிப்பா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நிறைய சைனிங்ஸ், டிஃபென்ஸ் வந்து 2 சீசன் முன்னாடியே ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. ஆனாலும் மாத்தி டெட்லைன் டேல கூட ஹின்காப்பிலாம் சைன் பண்றீங்க. பாவம், அவனும் பயர் லெவர்குசன் தான். இத்தனை டிஃபெண்டர்ஸ் பிளஸ் மிட்ஃபீல்டர்ஸும் மாத்தி சைன் பண்றீங்க. இப்போ பார்த்தா அவங்களுக்கு என்ன ரைஸ், மெரினோ. ஆனா இதெல்லாம் வச்சு ஃப்ளூவெண்டா ஆடினா பரவாயில்ல. அர்டேட்டா ஹராம் பால் போட்டாருன்னு வைங்களேன், அதை வச்சு இதை பாயிண்ட் எடுத்துட்டா ஓகேங்க, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஏன்னா இப்போ சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் பெரிய டீமோட தான் ஆட போறாங்க. ஸோ அதில் போய் ஒரு கேமும் ஒரு கேம் ஸ்டைல் ஆடலாம். பட் தெரியல, மேபி லாஸ்ட் சீசனே 3rd முடிச்சோமா 4th முடிச்சோம். ஸோ ஆமா, எனக்கு வந்து அந்த லாஸ்ட் சீசன்ல மிஸ் ஆனதுன்னு பார்த்தா அட்டாக் தான். அதுலயும் இப்போ வந்து டாப் ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் விங்கர்ஸ் வாங்கிட்டீங்க. ஸோ கியோகரேஸ், எஸ்ஏ, மடுவேக்கே, இவங்க எல்லாமே வந்து யூசிஎல்ல வந்து நம்ம இந்த ஒரு ஸ்ட்ரைக்கரை மறந்துடாதீங்க, மிக்கல் மெரினோ இப்போதான் ஹேட்ரிக் அடிச்சாரு ஸ்பெயினுக்கு. ரைட், மிக்கல் மெரினோ எப்போதுமே இருக்காரு. ஸோ ஹேவர்ட்ஸும் வந்துட்டா, ஹேவர்ட்ஸும் ஒரு நல்ல ஃபால்ஸ் நைன். அட்டாக் வந்து பிரச்சனையே கிடையாது. மிட்ஃபீல்ட் டிஃபென்ஸ் கேட்கவே தேவையில்ல. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாளாக லிவர்பூல் தான் இருந்தாங்க காம்படிட்டிவாக ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு. பட் லிவர்பூல் வந்து குவேஹியை சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டிஃபென்ஸ் பயங்கர சாலிடாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டென்டராக இருந்திருப்பாங்க. பட் எனக்கு அதனால தான் ஆர்சனல் வந்து லீக்ல ஃபர்ஸ்ட் முடிப்பாங்க. லீகு சரி, ஓகே. இப்போதைக்கு லீக் நான் சொல்றேன். அதாவது எனக்கு பொறுத்த வரைக்கும் லீக்ல ஃபர்ஸ்ட் முடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது பார்சிலோனா. ஸோ லாஸ்ட் சீசன் 2nd முடிச்சாங்க லீக்ல. எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சாங்க. ஸோ அவங்க பர்ஃபெக்டாக ஆடினாங்க லாஸ்ட் சீசன். மொனாக்கோட அந்த ஃபர்ஸ்ட் கேம் மட்டும்தான் அந்த ரெட் கார்டு ஆகி பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணாங்க. இந்த சீசனுமே எனக்கு தெரிஞ்சு ஹன்சி ஃபிளிக் ஸ்ட்ராங்காக பண்ணுவார். டஃப் பிக்சர்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்ட்ராங்காக ஆடி இந்த லீக் டேபிள்ல அவங்க ஃபர்ஸ்ட் முடிப்பாங்க நான் சொல்றேன். பயங்கர சர்ப்ரைஸ் தான் எனக்கு ஆக்சுவலா. பார்சிலோனா கண்டிப்பா. நீ ஆர்சனல் சொல்லும்போது சர்ப்ரைஸா இல்ல, பார்சா சொல்ல சர்ப்ரைஸா இருக்கா? போனா இல்ல, பார்சிலோனா லாஸ்ட் சீசன் விளையாண்டதே அதுவே சர்ப்ரைஸ் தான் நமக்கு. ஸோ இந்த சீசன் வந்து அதே மாதிரி கண்டினியூ பண்ணா கண்டிப்பா சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது. பட் ஆர்சனல் வந்து லாஸ்ட் சீசனோட பயங்கர சாலிடிஃபை பண்ணியிருக்காங்க டீமை. அதனால ஸோ அட்லீஸ்ட் நம்ம பேப்பர்ல பார்க்கும் போதாவது ஆர்சனல் கண்டிப்பா சாலிடா ஃபர்ஸ்ட் பிளேஸ் முடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. முடிச்சா ஆனா அது சொல்றேனே, குரூப் ஸ்டேஜ்ல எனக்கு டாப் 8ல எங்க முடிச்சாலும் ஓகே தான். என்ன உனக்கு மணி டிஃபரன்ஸ் தான், ஒரு பொசிஷனுக்கும் இவ்வளவு மணி வரும். சரி, அது நல்லதுதான். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டாப் 8ல குவாலிஃபை ஆயிருங்க, அவ்வளவுதான். அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, இதுக்கு வருவோம். யாரு சாம்பியன்ஸ் லீக் 2025-26 சீசன் ஜெயிக்க போறா உன்னோட ப்ரெடிக்ஷன் படி? அகைன் ஆர்சனல் தான் எனக்கு. ஜிங்ஸ் போடுறியா எங்களுக்கு? இல்ல 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 இல்ல, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது சொல்லி எல்லாம் கூட்டு வரல. ஏன்னா நானே அப்படி சொல்ல மாட்டேன்.
ஆர்சனல் ஏன் ஆர்சனல் ஆர்சனல் தான் எனக்கு நான் சொன்ன மாதிரியே வந்து லிவர்பூல் தான் ரொம்ப நாளா இருந்தாங்க அந்த சேலஞ்சிங் பொசிஷனுக்கு. பிரீமியர் லீக்கே டைட்டில் அடிப்புமா தெரியாம சுத்திட்டு இருக்கா. நான் பிரீமியர் லீக்கும் ஆர்சனல் தான் சொல்லியிருந்தேன். ஆனா அப்போ வந்து இன்னொன்னு சொல்லியிருந்தேன், இசாக் சைன் பண்ணா லிவர்பூல் அடிச்சுக்க முடியாதுன்னா இசாக் சைன் பண்ணிட்டாங்க. சோ முடிஞ்சிச்சு. எனக்கு என்னன்னா பிரீமியர் லீகே எங்களால ஜெயிக்க முடியாதுன்ற அப்ப எந்த இதுல சாம்பியன்ஸ் லீக் அடிப்போன்ற. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த அட்டாக்ல நிறைய டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் புது பிளேயர்ஸ் வாங்கியிருக்கீங்க. மெயினான அந்த ஃபார்வர்ட் கியோகேரஸ் வந்து UCL ப்ரூவன், PL ப்ரூவனா இல்ல இன்னும். அது கொஞ்சம் டைம் ஆனாலும் இப்போ 2 கோல் அடிச்சிருக்காரு. பட் ஸ்டில் நம்ம அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் UCLல கண்டிப்பா கியோகேரஸ் will be a top player. பிளஸ் எசே அண்ட் மடுவேக்கே கண்டிப்பா UCLல ஷைன் ஆவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு மேக்ஸ் டவுமன் அந்த மாதிரி நிறைய யங் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஸ்குவாட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம அட்டாக் தான் பெரிய பிரச்சனையா இருந்தது. பட் அது சால்வ் ஆயிடுச்சு இந்த தடவை. டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட் கேட்கவே தேவையில்ல. ஸோ அதனால ஆடியன்ஸோட மைண்ட் என்ன இருக்குன்னு சொல்றா. அதாவது ஒழுங்கா ஒரு T4 வைங்கடா. T4 வைக்க சொன்னா கண்டதை வைக்கிறீங்க. ஒரு இப்போ கைராத் அல்மாட்டியே எந்த அளவுக்கு வைக்க போறாங்கன்னு பாரு. அதாவது அதுலயே நாங்கள் சொதப்பணும். எனக்கு தெரிஞ்சு நல்லா ஃபைட் பண்ணுவோம். லாஸ்ட் சீசன் செமிஃபைனல்ஸ் வரையும் வந்தோம், எல்லாம் ஓகே. பட் சாம்பியன்ஸ் லீக் வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் கோல் பிரீமியர் லீகாக தான் இருக்கும். ஏன்னா லீக் ஜெயிச்சே 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது UCL. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபேனாக நம்ம ஜெயிக்கணும் தான் இருப்போம். பட் ப்ரெடிக்ஷன்ஸ்னு வரும்போது என்னால் ஆர்சனல் ஜெயிப்பாங்கன்றத ஓகே இட்ஸ் யுவர் கால். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் கண்டிப்பா பார்சலோனா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் சீசனே பார்சா ஜெயிச்சிருக்க வேண்டியது. ஃபைனலி இட்ஸ் கோயிங் டு கம் டு கேம்ப் நோ. அது எனக்கு தெரிஞ்சு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன் நடந்திருக்கும். பிகாஸ் இன்டர் மிலான் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான மேட்ச் ஆடிட்டாங்க. டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங்கா இருந்து அட்டாக்ல அது என்ன அவங்கள ஒரு 4 கோல் 5 கோல் அது கவுண்டர்லேயே அடிக்கிறாங்க. அவங்க கேம் ஸ்டைலே கவுண்டர் தான். அதை வச்சு பார்சா முடிச்சிட்டாங்க. அவங்க இன்கேஸ் ஃபைனல்ஸ் போயிருந்தாங்கன்னா PSG பார்சா எபிக் ஃபைனல்ஸாக இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு PSG வந்து டெபியூ ஃபைனல்ஸ்னால அதை நர்வ்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிப்பாங்க. பார்சா டெஃபினட்டாக ட்ராஃபி அடிச்சிருப்பாங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா பார்சா வர்சஸ் ஆர்சனல் வந்து நாங்கள் தான் ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். 2 பேரையும் வெளியே அமிச்சிட்டாங்க செமிஃபைனல்ஸ்லேயே. ஸோ இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு அன்சி ஃபிளிக் ஸ்ட்ராங்காக பண்ணுறது அதே ஸ்குவாட் அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ராஷ்வர்ட் வேற வந்துட்டார் அடிஷ்னலாக. பட் அவர் இல்லாமே நான் சொல்கிறேன் தே ஆர் ஸ்ட்ராங். எனக்கு தெரிஞ்சு அவங்க பார்சலோனா திருப்பி இல்லை டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு பொறுத்தவரையும். ஓகே, அது எனக்கு கண்டிப்பா சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர் தான். பார்சலோனா சாலிடான டீம், ரஃபீனியா டாப் பிளேயர், பிளஸ் லமீன் யமால் ஒரு சாலிட் யங்ஸ்டர், லெவாண்டோஸ்கி மாதிரி ஒரு டாப் ஃபார்வர்டு, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்வர்டு இருக்காரு. பிளஸ் பேக்கப்ஸ்க்கு ராஷ்வர்ட் மாதிரி ஒரு பிளேயர் வாங்கியிருக்காங்க. ராஷ்வர்ட் நமக்கு தெரியும் எப்போதும் யூரோப்ல நல்லா விளையாடுவாரு, சாம்பியன்ஸ் லீக்ல நல்ல ரெக்கார்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லேக் ஆகுதுன்னு எனக்கு தோணுது அந்த பார்சலோனா ஸ்குவாட்ல. அதனாலதான் நான் ஸ்டில் வந்து கடைசி வரையும் அவங்க ஃபேஷனே என்னன்னா அவங்க அந்த கேம்ப் நோவில் மோஸ்ட்டாக அந்த லாமாசியா ப்ராடக்ட்ஸ் இறக்குறது தான். ஸோ அவங்க பிளேயர்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க, உருவாக்குவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அகாடமி வச்சிருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் நான் லாமாசியா சொல்லுவேன், அதுக்கப்புறம் செல்சியோட அகாடமி பெஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஹேலண்ட் அகாடமி. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா பார்சா வந்து யோசிக்கவே மாட்டாங்க. அந்த பிளேயர்ஸ் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி தான் பெட்ரி, காவி, லமைன் யமால், அப்புறமேல யாரு அவங்க குபார்சி, இது மாதிரி எல்லா பிளேயர்ஸுமே இந்த மாதிரி தான். பால்டே இந்த மாதிரி நிறைய பிளேயர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபியரே கிடையாது. லாஸ்ட் சீசன் நீ பார்த்துருப்ப ரியல் மேட்ரிட போட்டு அத்தனை வாட்டி அடிச்சாங்க. பட் ஆனால் ரியல் மேட்ரிட நாங்கள் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து அவர் தான் விநாயக். எப்போ அவங்க என்ன ஃபார்ம்ல இருக்காங்களோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ரியல் மேட்ரிட பொறுத்தவரையும் அவங்களுக்கும் UCLக்கும் நீங்க வந்து பிரிக்கவே முடியாது. எப்போனாலும் வந்து அடிப்பாங்க. கரெக்ட். ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். அதுதான் ரியல் மேட்ரிட். ஸோ அவங்க நாங்க ஏன் பேசலன்னா அவங்க எப்போதும் போலதான் கிளைமேக்ஸ்ல வருவாங்க. நாங்க அதான் கிளைமேக்ஸ்ல வச்சிருந்தோம். ஸோ அவங்க இப்போதைக்கு டாப் 8ல முடிப்பாங்கன்னு 2 பேரும் சொல்லிட்டோம். ஆனா 2 பேரும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றோம். ஆனா எல்லா டீமும் பயப்படுற ஒரே டீம் ரியல் மேட்ரிட் தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் நம்ம வந்து ஒரு டாக்டிக்கலா இந்த ஆஸ்பெக்ட்லாம் இல்லாம ஒரு ஸ்குவாடா ஒரு டீமா எப்படி வச்சு அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ எஸ், அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர்னால தான் ரியல் மேட்ரிட் சொல்றோம். அதனால தான் இன்டர் மிலான் வந்து பார்சலோனாவை போட்டாங்க. ஏன்னா லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அந்த இன்டர் ஸ்குவாட்ல. ஸோ பார்ப்போம். ஆர்சனல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சிமிலர் ஸ்குவாட், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அட்டாக் மட்டும் தான் கொஞ்சம் நியூவா இருக்கு. ஸோ ஸ்டில் ஐ ஸ்டில் திங்க் ஆர்சனல் வந்து slightly better than Barcelona, and I think Liverpool
லிவர்பூல் அவங்க டிஃபென்ஸுக்கு 1 or 2 இன்ஜுரிஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு செம்மையா வேண்டைக்கு மட்டும் இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஆனா சொல்லக்கூடாது அந்த மாதிரி பிளேயர். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க சமாளிச்சிருவாங்க. ஏன்னா அலிசன் இன்ஜுரி ஆனமா கெலஹர் சமாளிச்சாரு. அந்த மாதிரி லிவர்பூல்லாம் வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்கார்ற டீமே கிடையாது. யார் அந்த அதுக்குதான் லியோனியா சின்ன பையனை சைன் பண்ணிருக்காங்க. சாலிட் 18 year old கோமஸே வந்து ஆடுவாங்க நல்லா எனக்கு தெரிஞ்சு. ஒன்றும் இல்லை, இப்போ ஜான்வரியில திரும்பி சைன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஜான்வரியில குவேஹி சைன் பண்ணாங்கன்னா அவங்களும் ஒரு கண்டெண்டரா இருப்பாங்க ஈஸிலி சாம்பியன்ஸ் லீக் வின் பண்றதுக்கு. நம்ம போடுவோம், நம்ம திரும்பி வந்து ஜான்வரியில இன்னொரு வீடியோ போடுவோம். அதாவது டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க என்னதான் நம்ம எல்லாருமே நாங்க இருக்கட்டும் ஜேர்னலிஸ்ட் இருக்கட்டும் எல்லாருமே என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் யூசிஎல்க்கு பண்ணாலும் யாருமா ஜெயிப்பா, பிப்ரவரிக்கு அப்புறம் யார் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்களோ அந்த டீம் தான் ஜெயிப்பாங்க. இப்போ நீ என்ன வேணா ஆடிக்கோனா, இப்போ ஆடுறது முக்கியம், டாப் 8 முடிக்கணும் எல்லாமே இருக்கு. ஆனால் பிப்ரவரிக்கு அப்புறம் ஆடுற ஃபார்ம் தான். அதுக்கப்புறம் ஸ்குவாட் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் டீம் எப்படி இருக்கு, மேட்சஸ் ஸ்டே ஆடுற இந்த பேசிஸ்ல தான் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா பிஎஸ்ஜி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சுத்தமா எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நாங்கள் விளையாடவே மாட்டோம், ஒரு மேட்சும் ஜெயிக்காம, அதாவது என்ன சொல்றது, அவங்கலாம் குவாலிஃபை அவங்க ஒரு இதுவாகவே மதிக்கல யாரும். செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு அம்பியிலேருந்து அன்னியன் மோடு மாதிரி அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் தான் ரொம்ப மெயின். அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீசன் முக்கியம் கிடையாதுன்னு இல்லை, அது குவாலிஃபை ஆகணும். ஸோ உங்களோட பேசிக் டியூட்டியை பண்ணணும். அண்ட் மேக் ஷூர் பிப்ரவரிக்கு அப்புறம் உங்க பிளேயர்ஸ்லாம் ஃபிட்டா இருக்காங்க, இன்ஜுரிஸ் இல்லாம இருக்காங்க, ஃபார்ம் மெயின்டைன் ஆகுது. இதுதான் 3 ஃபேக்டர். ஸோ அவ்வளோதான், எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் யூசிஎல் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட டாப் 8 ப்ரெடிக்ஷன்ஸ் யாராக இருப்பாங்கன்னு போடுங்க. அண்ட் யார் இந்த சீசன் யூசிஎல் ஜெயிப்பாங்கன்றதையும் கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அண்ட் ரெகுலராக எங்கள் வீடியோஸை பாருங்கள். தேங்க்ஸ், குட் பை.